Good morning, Opostars. Welcome to an edition of Celebrity Chef Rewrite by Mom and me. Start the stopwatch and start with the first recipe. சொல்லுங்கம்மா. கத்திரிக்காய் வெந்தய மசியல். கத்திரிக்காய் வெந்தய மசியல். என்ன எவ்வளோ துவரம் பருப்புமா இது? அரை கப் துவரம் பருப்பு போட்டுருக்கேன். This is half a cup of tuvar dal which has been soaked. அடியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோ. Which has become almost a cup after soaking. அப்படியே கொடுங்க அப்படியே கொடுங்க. நல்லா விட்டுக்கோ. குழம்பு சின்ன பாத்திரத்தில் இருக்கும். And we'll add a teaspoon of sesame oil. போருமா இன்னும் கொஞ்சம் விட்டா? பருப்பு வாங்கி இருக்கும். அப்படியே மேலே தூக்கி. That is about a tablespoon of sesame oil. This is half cup of tuvar dal which has been soaked. It has become 1 cup. அப்புறமா வெந்தயம் வந்து 1 டேபிள் ஸ்பூன். இந்த தண்ணி அப்படியே போட்டுக்க வெந்தய தண்ணி ஊற்ற வேண்டாம். நல்லது. This is 1 tablespoon of fenugreek which has been soaked. எத்தனை நேரமா ஊற வச்சீங்க? அரை மணி நேரம். Half an hour, soaked for half an hour. You can add it along with the soaked water. அப்புறம் மஞ்சள் பொடி போட்டுக்கோ. 1/4 teaspoon of turmeric powder. தண்ணி விட்டுக்கோ. இதுக்கு And we'll add enough water to cover the whole thing. போருமா பாருங்க. போதும். கத்திரிக்காய் நறுக்கி இன்னடுக்குள்ளே வச்சு பண்ணிக்கலாம். Now we'll add the katrika in pip so that it does not overcook. We also need to mix this with the tamarind paste. இல்லையாம்மா கெடுக்காம இருக்க? ஆமாம். சரி எப்படி இருக்கட்டும்? நீட்டிட்டுமா ஒன்று நாளாக போட்டுக்க போகிறோம். நாளாக போட்டு வேணுமா? நாளாக போட்டு வந்துடும். போருமா நம்ம 4-5 விசில் விட்டு இப்போ ப்ரெஷர் செட்டில் விட போகிறோமே. இது போட்டுக்கோ. மிக்ஸ் பண்ணிக்கலாம். If the brinjal is too big, you might want to cut it into 6 wedges. இது போட்டுக்கலாம். இதில் எதுமா? முருங்கைக்காய், மஞ்சள் பூசணிக்காய் போட்டுக்கலாம். பண்ணலாம். எந்த காய் வேணால் போட்டுக்கலாம் இதில். ஓகே சரி. ஒரு கத்திரிக்காய் அவுட்டு. And we'll mix in the spices. எதுமா? வழுதுரங்கால் சொல்லுவாங்க. You can use any eggplant you like. If you are using a eggplant like this, you can cut it into cylinders like so. சும்மா அழகாக இருந்தேன் வாங்கிட்டு வந்தேன். சரி கொடுங்க. 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோ. நறுக்கி எல்லாமே நறுக்கி சின்ன நறுக்கி போடுறதா? நடுவில் கீத்தி பச்சை மிளகாய் அதில் போட்டுக்கலாமே. 2 slit green chilies. சாம்பார் பவுடர் இதில் போட்டுக்கலாம். இல்லை இதில் போட்டுக்கலாமா? And the sambar powder, this is 1 tablespoon of sambar powder. Add it along with the eggplant. This is கல்லுப்பு. காய்க்கு போடப்படாதுமா. காய்க்கு பிடிக்காது. கல்லுப்பு நீங்கள் உள்ள தண்ணியோட சேர்ந்து போடலாம். காய்க்கு போடுறது சாதா உப்பு. ஏன்னா கலக்காது. So we'll add a teaspoon of salt. அப்புறம் and this is 1.5 tablespoons of tamarind paste. கடைசியில் கலந்துக்கலாம் வேண்டாம். And 1/4 teaspoon of asafoetida. You can add it along with the dal. Now I'm going to just mix all this up. தண்ணி வேண்டாமா நீங்கள் சொல்லுங்க. கொஞ்சம் விடுங்க. Maybe add 1/4 cup of water so that they all mix in well. This is mainly to ensure that the tamarind paste coats. வேண்டாமா போகிறோம் கடைசியில் போட்டுக்கலாம். Now I am ensuring that the tamarind paste coats the eggplant because eggplants have a bite which can be reduced by mixing with வேண்டாம். Now I missed an opportunity to add a bit of my kaimanam because my mom suggested I wash my hand and pour the liquid into this.
I don't encourage such practices, so I'm giving it a mess. இதுதான் கைமணம் வருதா உங்களுக்கு? சரி, I'll put it on the veg mode. I'll put it on the dal mode. Dal mode with the vent closed. Move this aside. It's taken us barely 5 minutes to load everything and start on the next dish. நம்ம பண்ண போகிறோம்? இது வந்து ஹாட் வாட்டர் சுட வச்சுக்கிறேன், குழம்புக்கு ஆட் பண்ணேன், இது சும்மா இருக்கிறனால. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்? இதில் வந்து இப்போ 3 வித தொகை. ஓகே, பருப்பு தொகையில் ஒன்று. சரி கொடுங்க, இப்போ பண்ணிகிட்டே பேசணும், நிற்கவே கூடாது. டைம் ஓடிட்டே இருக்கு, நீங்கள் பாட்டுக்கு பேசிகிட்டே இருங்க, நான் பாட்டுக்கு பண்ணிகிட்டே இருக்கேன். உங்களை அவசரப்படுத்தலாமா, நான் பண்ணிகிட்டே இருக்கேன். நான் என்ன பண்ண வச்சுட்டு நீங்கள் பேசாதீங்க, நான் பாட்டுக்கு வேலையை பண்ணிகிட்டே இருக்கேன். நீங்கள் எதுவும் அவசரப்பட வேண்டாம். ஆனால் நான் சும்மா நின்றுனா டைம் போயிடும் எனக்கு. என்னோட டைம் ரொம்ப வேல்யூபிள்மா. என்னம்மா? யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஓகே, இது என்ன ஒரு கப் ஒன்று போட்ட பாதி இல்லையா? I'm adding, I've added 1 cup of oil. என்ன ஆயில் இது? You can add any oil you like. I've added refined oil, refined sunflower oil. This half a cup of tuor dal. ஓகே, அப்புறம் இதில் போட்டு காமிச்சுடலாம். We'll be doing 3 different kinds of பருப்பு தொகையல். This is half a cup of chana dal. மிளகா அது கல்லு நினைச்சேன். And half a cup of whole moong dal. So 3 of this will become 3 different பருப்பு தொகையல்ஸ். கலந்துக்கிறேன். Just mix up everything so everything gets nicely coated in oil. If you do not mix up, they will not cook. Okay. நீங்க சொல்லுங்க, எதில் போடலாம்? துவரம்பருப்பில் போட்டா? I'm going to add 3, 4, 5, 6 போடுமா? Ensure that the chilies are also covered with oil. So mix it well. அப்புறம் அவ்வளோதானா? கொடுங்க, பூண்டு போட்டு விடலாம். பூண்டு எதுக்குமா அது வெங்காயத்தை வதக்கி வச்சிங்க? கொடுங்க, அதை போட்டு. Now in one of the containers we'll add some garlic. இதில் போட்டால் வெங்காயம், சாரி பூண்டு, வெங்காயம் கொடுங்க. So we'll spice this up and add some shallots. Okay, so the shallots get nicely caramelized. கொஞ்சம் போகிறோம் இல்லையா? பச்சை மிளகாய் போட்டு விட்டா இதில். And add a few green chilies here. This is basically a blend of roasted dal. Dip made from roasted dal, spiced roasted dal. புளி கடைசியில் கூட போட்டுக்கலாம், இல்லை மேலே சும்மா வேகறதுக்கு போட்டுக்கிறேன். And a tablespoon of tamarind in one of this. What you add is completely up to you. Cook the dals properly, blend it with whatever spice mix you like, blend it with coconut, blend it with tamarind, blend it with onion, garlic. That's completely up to you. The proportions are totally up to you. Ma, time வந்து 9 நிமிஷம் வச்சுக்கோங்க. 9 ஆயிடுத்து இப்போவே. என்ன 9, 5, 14 நிமிஷம். 14 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடணும். அதுக்கு முன்னால் நம்ம இதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்குவோம். தேங்காய் வெங்காயெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்குவோம். ஒவ்வொரு தொகையிலுக்கு என்ன போடணுமோ தனித்தனியாக எடுத்து வச்சுக்குவோம். So I'll prepare the garnish and get ready for blending and plating. அதொன்று எடுத்து வச்சுக்கலாம். ஓப்பன் பண்ணுவேன், டக்கு 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 டக்குன்னு அரைச்சி ஒன்றா போட்டுற வேண்டியதுதான். ஒரு தொகையிலுக்கு என்ன பண்ண போகிறோம்? தேங்காய் அரைச்சி போகிறோமா? என்ன பெருமூச்செல்லாம் விடுறீங்க, என்னாச்சு? வேக வேகமாக பண்ணால் கோவம் கொடுத்தா உங்களுக்கு? எடுத்து வச்சுக்கலாமா? வேகம்னா ஹரிபரியாக பண்ண வேண்டாம், ஆனால் எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுக்கலாமே. சரி, எவ்வளோ எடுத்துக்கிட்டோம்? அரை கப் எடுத்து வச்சுக்கிட்டா? சரி, ஒரு ஐட்டத்துக்கு 1/4 கப்பு தேங்காய். 1/4 கப்பு தேங்காய் உப்பெல்லாம் போட்டு வச்சுக்கிறேன். எடுத்தோன்னே போட்டு அரைச்சி விடலாம். கொடுங்க. So I'll prepare 3 cups with whatever stuff we need.
I'm going to add half a teaspoon of salt. This is quarter cup of grated coconut. This will be for தொகையல் number 1. என்னம்மா ஒரு தொகையலுக்கு ரெண்டு போட்டா போறமா? பச்சை மிளகா அதிலே போட்டுக்கணும். சரி சரி ஒரு தொகையலுக்கு இது இன்னொரு தொகையல் அரைக்கிறதுக்கு என்ன? இல்ல எடுத்து போடணும் அவ்வளவுதான். அவ்வளவுதானா? அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே இல்ல. பெருங்காயம் அதுல பெருங்காயம் ஏதாவது போடணுமா? And a bit of asafoetida. That's it. So we'll blend one of these dals with this, the other two dals with whatever we had put in. No, really, இல்லையேம்மா. அதான் சொன்னேனே நானே. நீ படபடா நீங்க ஒண்ணும் இல்லைன்னு நானே. அவ்வளவுதான். அது ஓபன் பண்ணி தான் போட்டு. எனக்கு இப்படி சும்மா நின்னா கையெல்லாம் பரபரக்கிறது. கையை ரெண்டு இப்படி இப்படி எக்ஸர்சைஸ் பண்ணு கையில. இப்படி எக்ஸர்சைஸ். Okay. So we have pretty much nothing to do. அதுல ஒண்ணு ஒரு இதுக்கு விட தாளிச்சு குழம்புக்கு விட தாளிச்சுக்கலாம். எதுக்கு? தேங்காய் பருத்து போட்டுக்கலாம் பருத்து. வேண்டாம். தாளிப்பு நம்ம ஸ்டாண்டர்ட் தாளிப்பு எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சரி. பருப்பு தொகையிலுக்கு தாளிப்பே தேவையில்லையே. வெந்தய குழம்புக்கு தேங்காய். வெந்தய குழம்புக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் தாளிப்பே வச்சுக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தாளிப்பு போட்டு இது பண்ணாதீங்க, காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம். என்ன ஸ்டாண்டர்டாக ஒரே தாளிப்பு எல்லாத்துக்கும். வேணா தேங்காய் வறுத்து போட்டுக்கலாம் வேணுங்கிறவா. சரிப்பா சும்மா நிற்கிற நேரம் பண்ணலாமா அது? ஓகே மை மாம் வாண்ட்ஸ் டு தேங்காய் மிளகா அப்படி போட்டுக்கலாமேம்மா. என்ன சொல்கிறீங்க? தேங்காய் வறுத்து போட்டால் ஒரு வாசம் மிளகு போட்டால் வாசம். சரி தேங்காய் வறுத்து போட்டுக்கலாம். சும்மா நிற்கிற நேரம் ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம் வாங்க. இதை நகர்த்துட்டா? Now my mom wants to put in roasted coconut with the குழம்பு. Anyway, since I have nothing much to do for the next 3 to 4 minutes, let me indulge. That is quarter cup of raw coconut, grated coconut, fresh coconut. அந்த கொப்பரை என்னமா பண்ணீங்க? கொப்பரை என்ன பண்ணீங்க? சரி முந்திரி எங்க ஒன்னையும் காணோம். அது சரி. The CPF cashews disappear at a record rate. My mom is சஷ்டி விரதத்துக்கு முந்திரி. அதான் உப்பு போடாமல் வச்சிருந்தீங்களா? கில்லாடிமா நீங்க என்னடா அது உப்பு காரம் போட்டு கலக்கலையான்னு பார்த்தேன். இப்பதான் தெரிஞ்சு உங்க வில்லத்தனம். பிளான் பண்ணி தானே பண்ணியிருக்கேங்க. ஆனால் இந்த பார்த்துட்டு இருக்கலாம் மாமியாரோட மோசம். கரண்டியில் தட்டினா சத்தம் வருது, கையில் ஒட்டின்னு இருக்கு. யாரையா லைவ் போட சொன்னாங்க எல்லாரையும். லைவ் போகிறதுக்கு எல்லாருக்கும் தொடர்ந்து எடுக்கும். என்ன உட்காந்து பேச சொல்லுங்க, வாய் கிழிய பேசுவா. ரூபாவே சொல்றாள் 20 பேருக்கு நான் சால்ட்டா சமைச்சு விடுவேன். லைவ் போகிறதுக்கு வந்து யோசிச்சு தான் பண்ண வேண்டி இருக்குங்க. Okay, the pot has built up pressure. In the next 5 minutes that should be done. For mama. So the coconuts also have been roasted well. சின்ன குழந்தைகள் என்ன சால்ட்டா லைவ் போடுறது பார்த்தீங்களா? குழந்தைங்க தான் பெஸ்ட்மா. கப்பலையே விடாம கேஷுவலா போறது. பெரியவா தான் நடுங்கிறா. எனக்கு குழந்தை மனசுங்கிறதுனால நான் சால்ட்டா லைவ் போயிட்டேன். 14 நிமிஷம் ஆச்சு. இங்கே பாருங்க, ஆஃப் பண்ணிடுறேன். நீங்கள் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருக்காதீங்க. இங்கே வாங்க. So we have fried this for exactly 5 minutes. If you want them to be roasted well, you can go for another minute or so. Just take a call based on how they look on opening. இது பாருங்க, நல்லா வறுத்துருக்கா பாருங்க. பார்த்ததுக்கப்புறமா இன்னொரு 1 நிமிஷம் வைக்கணுமா வேண்டாமா நீங்கள் முடிவு பண்ணி சொல்லுங்க. இதை பொறுமையாக இது ஒரே இது ப்ரெஷர் அடங்கணுன்னு தான் எடுக்கணும். என்னம்மா அவசரப்பட்டு எதுவும் திறந்துடாதீங்க. Just wait for the pressure to settle completely. Once it does,
keep the lid between yourself and the oil like this to prevent any accidents. Open it up like this. இருங்க பாருங்க பாருங்க இதில் பாருங்க அதில் எடுக்க வராது வறுவிட்டுருக்கா பாருங்க சரி ஒவ்வொன்றா எடுப்போமா ஒவ்வொன்றா எடுத்து அந்த இதில் போட்டுருவோம் சல்லடையில் போடுவோம் வறுபடலைன்னா அப்படியே ஒரு 2 நிமிஷம் வைங்க இல்லைன்னா இன்னொரு எது நல்லா வறுபட்டுருக்கோ அதை முதல்ல எடுத்துருவோம் மீதியெல்லாம் இந்த ஷூட்டில் அப்படியே இருக்கட்டும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும் ஃபஸ்ட்டு அதான் எடுக்கலாம் நல்ல நான் எடுத்துறோம். Now we just need to blend everything. So this will be our பாசிப்பருப்பு தொகையல். I'm sorry, one shallot has jumped into the other zone. Do not mind if there is a slight amount of mixing, it just doesn't matter. You don't need to scrape out every last bit. For the final togayal, you can just mix up all the dals. ஆக்சுவலி பருப்பு தொகையில் 2-3 பருப்புலாம் போட்டு அரைப்பா இல்லையா ஒரே பருப்பு போடணும்னு அவசியம் இல்லையாம்மா இந்த கடைசியாக அந்த மிச்சம் இருக்கிறது நம்ம எல்லாத்துக்கும் சேர்த்து அரைச்சிடுவோம் சரியா. இப்போ இதை மட்டும் எடுத்துக்குவோம். இதை மட்டும் எடுத்துவிட்டு இதில் வந்து நீங்கள் இப்போ இது பேப்பர்லாம் போடணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் எண்ணெயோடு அரைச்சா நல்லா க்ரீமி ஆகிடும். ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு blend this. என்ன போட்டோம் இன்னொன்று எடுத்து வடிச்சுக்கோ இது என்ன வடியுமே இன்னொன்று எடுத்து வடிச்சுக்கோ இல்லைம்மா இதை அரைச்சி விடலாம். சரி 2 மிளகா போட்டுக்கோ. இந்த மிளகா வர மிளகா 2. So I'm going to add 2 dry red chilies. அப்புறம் இன்னொரு போட்டுக்கோ. 3 dry red chilies. A bit of asafoetida. And a bit of salt. புளி போடணும் அதுக்கு நீங்கள் சொல்லணும் தேவைன்னா போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் புளி போடணும் அவசியம் இல்லையே எல்லா தொகையிலுக்கும். இதுக்கு புளி போடாமல் பண்ணிடலாமா? ஓகே. Now just blend the whole thing to a dip. தண்ணி விடணும் இல்லையா? It will become a powder when you blend it. And you have to blend it with some water to convert this into a dip. எது கூட சாப்பிடலாம் பருப்பு தொகையில்? இன்னைக்கு நிறையா தான் கொடுங்களேம்மா. எதுனா இத்தனை எடுத்து கொண்டு தரேங்க. இதில் கொஞ்சம் பெருசாக கொடுங்க இன்னும் கொஞ்சம் கொடுங்க. அந்த பெரிய இதில் ஊற்றி கொடுங்களேம்மா. அப்படியே இங்கே வச்சிருங்க. நான் எடுத்துக்கிறேன் வேணுங்கிற அளவு அப்படியே இங்கே வச்சிருங்க. Add as much water as you like. இது எதுக்கு சுடு தண்ணி விடுறீங்க? ஏற்கனவே சூடாக இருக்கு. ஓகே ஏழு போட்டோம். அதில் எல்லாம் பத்தாதுமா கொஞ்சம் அகலமான பாத்திரம் வேணும். இதில் எடுத்து ஒரு தட்டு மாதிரி கொடுங்க போடுறதுக்கு ஈஸி. அந்த தட்டையே கொடுங்க அப்படியே காமிக்க ஒன்றும் ஆகுது. அதை எடுத்துருங்க. You don't need to scrape away every last bit. It's okay if some togayal remains. நிறைய இருக்குமா தொகையல்? எத்தனை ஒரு 3-4 பேருக்கு போடலாமா இது? So each of this can feed around 4 people. சரி நான் இது அலம்பல என்ன அப்படி போட்டுக்கிறேன் எடுத்தது. சரி ஓகே. ஸோ கடைசியில் போட்டிருக்கணும் வெங்காயத்தை வந்து கடைசியாக போட்டு பண்ணியிருக்கணும். ஸோ இஃப் யூ do not want to have the hassle of cleaning it between togayals, add them in the proper order.
do the non-spicy ones first and the spicy ones later. சரி போட்டுக்கிட்டா அது கையில் 2 தட்டு தட்டுங்க கை வாசனைக்கா. ஆமாம், கை வாசனை இருக்குங்க. ஓகே. பருப்பு தொகையில் Now we'll add the எல்லாமே பருப்பு தொகையில் தான்மா. We'll add the கண்டி பச்சடி. ஆந்திராவில் வந்து இது பருப்பு தொகையிலுக்கு தான் பேர். தோரம்பருப்பு தொகையிலுக்கு பேர் என்ன? கண்டி பச்சடி. சொல்லுங்க. கண்டி பப்புன்னா தோரம்பருப்புமா தெலுங்குல. இது கண்டி பச்சடி. அவள் எல்லாத்தையும் பச்சடின்ட்டுவாள். நம்ம சட்னிங்கிறது எல்லாத்தையும் அவள் பச்சடிம்பா இல்லையா? இது கண்டி பச்சடி. எண்ணெய் போட்ட எண்ணெய் அப்படியே வந்திருக்கான்னு கடைசியில் நீங்கள் தான் செக் பண்ணி சொல்லணும். என்ன உங்களோட மெயின் வேலை என்னன்னா நியாயமாக சொல்லணும். மற்ற குக்கிங் ஷோ மாதிரி எல்லாத்தையும் தின்னுட்டு சூப்பர் சூப்பர்லாம் சொல்லக்கூடாது. கரெக்டுன்னா கரெக்டு, தப்புன்னா தப்பு. திஸ் இஸ் த துவர் டால். துவர் டால், dry red chilies being blended into a kandi pachadi. Telugu kandi pachadi. A bit of chilies, asafoetida, and some salt. This is half a teaspoon of rock salt. புத்திசாலித்தனம். blend this. My mom is a fast learner. என்னம்மா கற்பூர புத்தி தானே உங்களுக்கு? ஏம்மா சொன்னா கப். போருமா எடுத்து விட்டா. Take this, and to the intense displeasure of my mom, I am going to slam this again. சுடுமா சுடும் பார்த்து பாருங்க. கண்டி பச்சடி ஓகே. உருட்டி வச்சுடலாமா? இது உங்களுக்கு இன்னும் நல்லா க்ரீமியாக வேணும்னா கொஞ்சம் ஆயில் விட்டு அரைச்சிக்கலாம். Now we'll blend all this, all the rest of the stuff. Be careful, that's hot. இப்போ நான் தொகையில் அரைச்சிட்டு இருக்கிறப்போ நீங்கள் போட்ட எண்ணெய் முழுக்க நம்மளுக்கு கிடச்சி கொடுத்தா இல்லையா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி சொல்லுங்கள். என்ன கப்பு வளர்ந்து பார்க்குறீங்களா? பார்த்து விட்டு பருப்பு நல்லா இங்கே வருங்க. நல்லா பொருண்டரமாக எடுத்தேன். இதை போட்டு இது பண்ண வேண்டாம். கொடக்குன்னு சத்தம் வருது உங்கள் வீடியோவில். 4 பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவா. ஒரு வீடியோ எடுத்து முடியறதுக்குள்ள 1000 பேர் 1000 நொட்டை. சமையலை பாருங்க, போய் எல்லாம் சமையல் பண்ணுங்கன்னு அதை கேட்கறது இல்லை. நொட்டை சொல்ல சொல்லுங்க, லைன் கட்டி நிற்கிறான். ஏதோ இது மலையாள படம் ஒன்று வந்திருக்காம்மா. மலையாள படம் ஏதோ ஒன்று வந்திருக்கான். இந்த சமையல் ரூமில் எவ்வளோ கஷ்டப்படுறா பொண்ணுகள்லான்னு டவுன்லோட் பண்ணிட்டா பார்க்கலாமா? அமேசான். ஒரு மிளகாய் போட்ட பத்தாது காரம். அதனால் வாங்க இதில் வந்து உப்பு மாற்ற போட்டுக்கோ. இதையும் போட்டு So we'll blend this along with some coconut. Quarter cup of coconut, a bit of asafoetida. Now let my mom check how much of water has been used up. I'll blend this in.
நிறைய எடுத்து நினைக்கிறேன். மிக்ஸி முக்குன்னு முக்கிறது. அம்மா அந்த கப்பு எண்ணெய் எடுத்து பாருங்க எவ்வளோ எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கோன்னு. 3/4 கப்பு எண்ணெய் எடுத்தேன். நீங்கள் 1 கப் கூட முழுக்க கொடுக்கல எண்ணெய் எனக்கு. So we have barely used up around a tablespoon of oil to fry all this. என்ன clear-ஆ இருக்கா? We have taken nearly, it was slightly less than 1 cup. The oil I had taken. Oil இருக்கு 1 tablespoon. எடுத்துக்கணுமா? Mixing in watch the reset on. Okay, I'll come back to this later. Since we have overloaded it, it needs resetting. So we'll complete the korambu first and come back to it. So we'll use a big jar and complete this, and keeping this aside for the time being. Start on the and start on the korambu. The pressure also has settled. Don't worry about eggplant getting overcooked. Eggplants are in pip, and you don't need to worry too much about them overcooking. They are one of the few vegetables that can withstand a lot of overcooking. Ma, you are go. We just need to mix everything up. Tani? Nana, when tu ta baranga purpala? Pura behaana. Edala da behaana. Varga oru drop kuda illama ella vittena. Wait chuda poringla? Ingella paruppu irukke. இப்படி தான் இருக்கணும். பருப்பு வந்து ரொம்ப மஷினா குழகுழான்னு ஆகிடும். இப்படி தான் இருக்கணும். வெந்தயம் சூப்பராக வந்திருக்கு. இந்த எல்லாம் இங்கே இருக்கு. அவசரப்படாது. இது போடணுமா? அது போடு. We'll mix in the roasted coconut. We'll mix in the chopped herbs and the bottle tadka. Some bottle tadka. This is done. We have a couple of more minutes to go before we get back to our togayal. Ma, okay, parunga. Paakradhukku nalla irukka parunga. Close, keep this aside, and let me reset the mixie. Check if it works. Okay. Use a bigger jar. பொட்டமா தண்ணி இன்னும் கொஞ்சம் விடுங்க. Ta-da! Then right pottukonga, and we have managed to complete all from scratch in less than 30 minutes as usual. Ready ma? Plan பண்ணி பண்ணணுமா எதா இருந்தாலும். அதனால நடுவுல நின்னு பேசினா
வேண்டாங்கிறேன் நான். என்ன எப்படி பிளான் பண்ணியிருக்கேன் பாருங்க. கரெக்டாக 30 நிமிஷம் கொண்டாந்து நிறுத்துறனா இல்லையா டெய்லி? ஆ ஒத்துக்கோங்க. ஏன் இந்த டைத்தை பார்த்து பண்ணுங்கிற? சும்மா ஒரு கிக்குக்கு தான். டைத்தை பார்த்து பண்ண கை சரி, பதறும். இதை தேய்ச்சி கையும் பதறாது காலும் பதறாது. எனக்கு உங்களுக்கு தான் பதறும். எனக்கு பதறும். கீழே மேலே சிந்துவேன். சரியா? அது இப்ப தெரியாம பட்டது. இதை கிளீன் பண்றதுக்கு 5 நிமிஷம் நான் கிளீன் பண்ணி வச்சுடுறேன். நீங்க இப்ப டேஸ்ட் பார்த்துட்டு சொல்லுங்க. என்ன எல்லாத்தையும் தடாபுடா இழுக்கிறீங்களா, அதனால சொல்றேன். கைப்பதறனா அதுதான் அர்த்தம். எதுக்கு அது டைத்தை அப்படி பார்க்கணும்? ஒரு 5 நிமிஷம் கூட பண்ண தப்பு கிடையாது. எந்த ஆபீஸ் போறேன் இப்போ? இப்படி எனக்கு வேலை வெட்டி இல்லைங்கிறது இப்படி எல்லாம் சொல்லி காமிக்கப்படாதுமா. இல்ல ஓடணுமா, டைத்தை பார்த்துட்டு போடணும் இல்லையா? நானே வருத்தத்தில் இருக்கேன் ஆபீஸ் போறது இல்லைன்னு. ரெண்டு உப்பு மாத்திரம், 2 கல் போட்டா கல் கொஞ்சமா பாதி போடு, பாதி போடு. நல்லா இருக்கே கலர். கத்திரிக்காய் நல்லா வந்திருக்கா? நல்லா வந்திருக்கு. இந்த தேங்காய் பாட்டோன்னா ஒரு வாசம், நல்ல வாசம், சூப்பரா இருக்கு. ஓகே, ஏகப்பட்ட தொகையில் எடுத்தேம்மா. இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைக்கலாம் போல் இருக்கே. கெட்டியாக எடுத்து இட் will actually tighten up when you let it sit. வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டது பாசிப்பருப்பு வித்தியாசமாக இருக்கு. வித்தியாசமா இருக்குன்னா நல்லா இருக்கா இல்லையா? நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. பாசிப்பருப்பு, அந்த வெங்காயம் பூண்டு வாசம் சூப்பராக இருக்கு. இது தேங்காய் புளியெல்லாம் போட்டது அரைச்சிது, கடலைப்பருப்பு போட்டு அரைச்ச தொகையில். இது சாதா பருப்பு தொகையில். The way this is usually presented is இப்படி உருட்டித்தானே வைப்பா தொகையில். உருட்டு வைக்காது, உருட்டு வைக்காது. இந்த சம்மந்தி எல்லாம் உருட்டித்தாமா வைப்பா. சரி, okay. The balls are considered inauspicious. That's why she was panicking. You shape stuff into balls only for death-related ceremonies. So she doesn't want to do that. So there you go. 3 kinds of togayals and our vendaya, katrika, vendaya, masiyal or sambar or whatever you want to call it. All done and dusted in 30 minutes. Try this out. Please post your இதுக்கு வேணா